ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 days 7 ரெசிபிங்க. அது எல்லாமே முள்ளங்கியில் தான் பண்ணது. இந்த டைம் நம்ம தோட்டத்தில் வந்து முள்ளங்கி வந்து அமோக அறுவடைங்களா, சரி முள்ளங்கியில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பாரை தவிர வேறு எதுவுமே வைக்க தெரியாதுங்க. அப்புறம் ஒரு ஒரு ரெசிபியாக வந்து பார்த்து பார்த்து கடைசியில் ஒரு 7 ரெசிபி ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேங்க. எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. சரி வாங்க ஃபஸ்ட்டு தோட்டத்தில் போயிட்டுங்க வேணுங்கிற அளவுக்கு முள்ளங்கியை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தோட்டத்தில் எப்போ அறுவடை பண்ணாலுங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா கையோடு சமைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுக்கிறோம் இல்லைங்களா, மண்ணிலேருந்து எடுத்தோடனே சமைச்சா அதில் இருக்க சத்தெல்லாம் எதுவுமே போகாது, அப்படியே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்க. எப்பயுமே எனக்கு அதே தான் ஆசையாக இருக்கும். அதுவும் இந்த கருவேப்பிலை கூட பாருங்கள், அந்த வீட்டில் வந்து தாளிக்கும் போது தான் வேகமாக அந்த கடுகு பொரியறதுக்குள்ளே வெளியில் ஓடி போய் கருவேப்பிலை இணுங்கிட்டு வருவாங்க. அது முன்னாடியே வந்து பறிச்சும் கூட வச்சுக்கலாம். பட் அது என்னமோங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி வச்சு சமைச்சா அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்களா, அதனாலேயே வந்து சிரமம் பார்க்காம பண்ணிடுறதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட முள்ளங்கி கிட்ட அறுவடை பண்ணியிருக்குதுங்க. எல்லாத்தையுமே கழுவி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்சு முள்ளங்கி தாங்க எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து ஒரு சில முள்ளங்கிலாம் ரொம்ப குட்டி குட்டியாக வேறு அறுவடை பண்ணிட்டேனுங்களா, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் எடுத்துக்கிட்டேங்க. கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் முள்ளங்கி கீரையிலையுமே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே கொஞ்சம் இணுங்கிக்கிட்டேங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வெயில் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சிங்களா, அதனால் முள்ளங்கியோட சீசன் போயிடுச்சுங்க. என்ன ஆகுதுன்னா இருக்கிற முள்ளங்கிலாம் அப்படியே உள்ளே வந்து கிழங்கு பெருசாகாமல் அப்படியே மேலே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ வைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் விதை வைக்க ஆரம்பிச்சிடும். இனி வந்து முள்ளங்கி பிடிக்காதுங்க. என்னென்னா அந்த கிளைமேட் ஓரளவுக்கு சில்லாக இருந்தது அப்படின்னா முள்ளங்கி நல்லா தளைஞ்சு வரும். நமக்கு வெயில் டைரெக்டாக வேறு கார்டன் பெட்டில் அடிக்குதுங்களா சுருளீர்னு, அதனால் அது வரதுக்கு ரொம்ப சிரமப்படுது. இலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவுமே எனக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது 1-2 பழுத்து தான் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க முள்ளங்கியும் அந்த முள்ளங்கி கீரை இருக்குது பாருங்கள், அது ரெண்டையுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிட்டேங்க. நம்ம தோட்டத்து காய் தான் இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதையுமே நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. முள்ளங்கி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிட்டேங்க. இந்த முள்ளங்கி கீரை மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக அரியிறமோ அந்தளவுக்கு அந்த கசப்பு வந்து பெருசாக தெரியாதுங்க. ஏன்னா நல்லா வதங்கிடும். அது கூட வந்து அந்த கடலைப்பருப்புலாம் வறுத்து போடவும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 ரெசிபி செய்ய போகிறோம் இல்லைங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு ரெசிபிக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி ஃபுல்லாக துருவி தாங்க எடுத்துக்கிட்டேன். துருவி எடுத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிட்ட துருவி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா அந்த 4 டிஷ் வந்து அந்த
ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த ரைத்தா, சட்னி எல்லாமே செய்கிறோம் இல்லைங்களா, துவையல், அது எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அது எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டத்துலேருந்து எடுத்ததுக்கு அதுக்குங்க அவ்வளோ சாருங்க, துருவ துருவ அப்படியே தண்ணி அப்படி கொட்டுது. ஆனால் கடையில் இருக்கிற முள்ளங்கி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடுது. காய் எல்லாமே நறுக்கி வச்சாச்சுங்க. இன்றைக்கி என்னென்னலாம் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலான்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு. காரக்குழம்புக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சுருக்கல என்னென்ன பண்ண போகிறோன்னா, முள்ளங்கியில் வந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. முள்ளங்கி வடை, முள்ளங்கியில் வந்து ரைத்தா பண்ணலாம், தயிர் பச்சடி பண்ணலான்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் வந்து ஆம்லேட் நான் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் முள்ளங்கியில் வந்து துவையலுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட் துருவுறோம் இல்லைங்களா, அதில் துருவிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சன்னமாக இருக்கும்ட்டுங்க. தண்ணி வந்து இதில் கொஞ்சம் துருவும்போது வருங்க. அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் இறுத்து வச்சுக்கோங்க. அது குழம்புலேயும் காரக்குழம்புலேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. இன்றைக்கி மொத்தம் எத்தனை ஐட்டம் அப்படின்னா 4, 5, 6, 7 7 ஐட்டம் பண்ண போகிறோங்க முள்ளங்கியில். சரி வாங்க, பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்குறேங்க சாம்பாருக்கு, அதையுமே தாளித்து விட்டுறலாம். பருப்பு விசிலுமே அடங்கிடுச்சு. பருப்பு வேக வைக்கும்போது என்னென்னலாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு ஒரு 3/4 கப்புங்க, பூண்டு ஒரு 4 பல்லு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமாக விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் ஊற்றுறது இல்லைங்க, உப்பு போட மாட்டேன். மஞ்சத்தூள் ஊற்றினோம்னா கொஞ்சம் வெளியில் வந்து அடிக்கும் இல்லைங்களா, கலர் வந்து வெளியில் பட்டுச்சுன்னா கழுவுறது கஷ்டமாக இருக்கும், தாளிக்கும் போது போட்டுக்கலான்ட்டுங்க. இதுவே ஒரு 4 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சுங்க. இந்த குழம்பையுமே தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முள்ளங்கி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாங்க. முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு பரட்டிக்கிட்டு குழம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காய் வேகிறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறங்க வேக வச்சு வந்தோம் இல்லைங்களா பருப்பு, அதை இதில் ஊற்றி புளி ஊற்றி இறக்கிட்டு அவ்வளோதாங்க. முள்ளங்கி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, சீக்கிரம் வெந்துருச்சு. தோட்டத்து காய்னாலங்க நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு காய் எடுத்து காமிக்கிறேன். சுடுது. இப்போ காய் நல்லாவே கை பாருங்களேன், விரல் நல்லா உள்ளே போகுது. எங்கடாது இதோ ஒன்று சாப்பிட்டு பார்த்தேங்க, ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டுங்க, அது கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி ஊற வச்சிங்க, கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிச்சதுன்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொஞ்சமாக தோட்டத்து கொத்தமல்லி தழை போட்டுட்டுங்க மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லி வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க. அடுத்தது கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுங்க, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதில் வந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க. ஏன்னா முள்ளங்கி கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தட்டும், பருப்பு கொஞ்சம் நிறைய வாய்க்கு மாட்டுற மாதிரி இருந்தால் அந்த கசப்பு கொஞ்சம் தெரியாது இல்லைங்களா, அதனால். இதில் கொஞ்சம் வரமிளகாய், வெங்காயங்க,
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா முள்ளங்கி கீரை, அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்புங்க. கீரைக்கு வந்து எப்பவுமே உப்பு கொஞ்சம் சேர்த்து போடக்கூடாது, கசந்தாப்பில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள். கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் போடலைங்க. தேங்காய்க்கு பதிலாக நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, வறுத்த நிலக்கடலை, அதை லைட்டாக வந்து 1-2 அரைச்சிருக்குறேங்க. ஏன்னா இந்த கீரை வந்து லைட்டாக கசப்பு தட்டும் இல்லைங்களா, தேங்காய் போட்டாலும் அந்த கசப்பு இருக்கும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் இந்த கீரையில் அப்படின்னாங்க. இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றலிங்க. சரி நம்ம இந்த நிலக்கடலை போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நல்லா 1-2 அரைச்சிட்டுங்க இதில் அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லதாங்க, பொரியல் ரெடி. இங்கே பாருங்கள். அடுத்து காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பூண்டுங்க, 1 கிலோ கருவேப்பிலை. பூண்டு வதங்கினோடனே கொஞ்சமாக வெங்காயங்க. இந்த வெங்காயத்தோடனாவே இந்த முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே போட்டுக்கலாங்க. இது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா பூண்டெல்லாம் முன்னாடியே போட்டேனுங்களா, சரி இதோட வதக்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இது வரைக்கும் வச்சது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாங்க தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். ஒன்றரை தக்காளிக்கிட்டே போட்டுட்டேன். ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேனுங்களா, கரெக்டாக 1 கணக்காக போட தெரியலிங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூளுங்க. இதுவும் நல்லா வதக்கிட்டுங்க, தக்காளி நல்லா எண்ணெய் பிரியட்டும். பிரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மசால் போட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. மூடி வச்சுருவோங்க, சீக்கிரம் வந்து தக்காளி எண்ணெய் பிரிஞ்சிரும். தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சிங்க. நல்லா ஓரளவுக்கு எண்ணெயுமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குங்க, அதனால் 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி ஊற வச்சுருந்தாங்க, அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி கிட்டே போட்டிருக்கோம் இல்லைங்களா, போதும், அந்த புளிப்பே இருக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாமா அப்படின்ட்டு தோணுதுங்க. கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கு இல்லைங்க. சும்மா ஒரு 5-6 பல்லு மட்டும் போட்டுங்க மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி அவ்வளோதான். இது மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுங்க பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. இதுக்கு நல்லா அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வடை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே 2 அப்பளம் பொரிச்சிக்கலாங்க. அடுத்தது துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுங்க, 1 ஸ்பூன் சீரகம், இதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டுங்க.
அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, முள்ளங்கி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா சட்னிக்கு, அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. துருவி போட்டதுனால சீக்கிரம் வதங்கிடுச்சு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முள்ளங்கி துவையலுக்கு வந்துங்க முள்ளங்கி ஃபஸ்ட்டு எண்ணெயில் தனியாக வதக்கிக்கணுங்களாம்மா. அப்போ தான் இந்த வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்து இந்த பருப்போட ஒன்றா வதக்கிக்கிட்டேங்க. எண்ணெய் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயங்க பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். அது பொரியல் கரைஞ்சதே மிச்சம் இருந்ததுங்களா, சரி அதே போட்டுக்கலான்ட்டுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அப்புறம் தக்காளி, புளி, தேங்காய், எப்பயும் துவையலுக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே மெத்தடு தாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் புளிங்க. தேங்காய் வந்துங்க ஒரு கை, ஒரு அரை மூடிங்க, அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மி. தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தானுங்களா, அது சில் போகிறதுக்காக இதிலே போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் சூடாயிடும். இது எல்லாமே நல்லா சுண்டுட்டுங்க. சுண்டுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், துவையல் ரெடிங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். துவையல் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி எதுவுமே கலக்கலைங்க. நம்ம வதக்கி விட்டோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு, அதில் உள்ள தண்ணி மட்டும்தான். ஏன்னா சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி துவையல் திக்காக இருந்ததுனா தான் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, அந்த புளிப்புக்கு காரத்துக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அது சுட சுட சாதத்தில் இந்த துவையல் போட்டுட்டுங்க கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது முள்ளங்கி ரைத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா, முள்ளங்கி துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா அந்த ஈரமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டேனுங்க. அந்த சாறு என்ன பண்ணிட்டேன்னா, முள்ளங்கி சாம்பார் வச்சோம் இல்லைங்க, அதில் ஊற்றிட்டேன். இது வந்து கரெக்டாக ஒரு முள்ளங்கிங்க, முள்ளங்கி ரைத்தாக்கு. ஏன்னா ரொம்பவுமே பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலைங்க நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உப்புங்க, வேணுங்கிற அளவுக்கு தயிர். இதில் மெயின் டேஸ்ட்டே என்ன கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தயிர் தாளிப்போம் இல்லைங்களா, வெங்காயம், கடுகு, அந்த சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு, அதுதாங்க பயங்கரமான டேஸ்ட் இது கொடுக்கும். நான் போன வாரம் செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இது கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் தாளித்து இதில் கொட்டிடலாங்க. வேறு எப்படி இருக்குங்க. ரைத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க கொஞ்சமாக கடுகு போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச ஒரு அரை பேஸ்ட். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. சும்மா சாப்பிடவே நல்லா இருக்குதுங்க அது. வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சிங்க, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, கருவேப்பிலை இதிலேயே போட்டு அரைச்சிடலாங்க. இல்லைன்னா வடையில் மாட்டுச்சுன்னா எடுத்து எடுத்து வெளில வச்சுருவாங்க. இதை போட்டுட்டுங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா பருப்பு போட்டு 1-2 அரைச்சிக்கலாங்க. தண்ணி விட வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறிச்சுன்னா அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
தண்ணி விடாமல் தாங்க அரைக்கணும். தண்ணி விட்டுட்டோம்னா வடைக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வராது. இங்கே பாருங்க, 1 2 தான் அரைச்சிருக்கிறேன். இதில் ஆல்ரெடி பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதுலேயே வந்து இதை கொட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புங்க, முள்ளங்கி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டுங்க நல்லா துருவி வச்சுருக்கோம், அதையுமே இதில் கலந்துக்கலாம். அப்புறம் ஒரு கை பெரிய வெங்காயங்க நல்லா பொடியாக நறுக்கி இருக்குது. கொத்தமல்லி தழை நம்ம தோட்டத்தலைங்க, செம்ம வாசமாக இருக்குதுங்க. அந்த தலையை தொட்டுட்டு கையில் வந்து அப்படியே அந்த வாசமே போல் அவ்வளோ மணமாக இருக்குது. இது வந்து நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தழை. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்புங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடை மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது. அடுத்தது முள்ளங்கி ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முள்ளங்கி நம்ம துருவி வச்சுருந்ததுங்களா, லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னாவேங்க துருவி இருக்கனால சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதுலேயே வந்து முட்டை உடச்சி கலக்கி வச்சுருக்கோங்க ஒரு பவுலில், அதை அப்படியே கலந்துக்கலாம். இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன், வேறு எதுவுமே போடலைங்க. இதை அப்படியே மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சின்ன முட்டையுமே திருப்பிக்கலாம். அருமையான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சுங்க. முள்ளங்கியில் மட்டும் 3 4 5 6 7 ஐட்டம் பண்ணியிருக்கோங்க. 7 நாளைக்கு 7 வெரைட்டி பண்ணலாம் போல இருக்குது. அது மாதிரி 7 ஐட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு தடவை. முள்ளங்கியில் சாம்பாருங்க, முள்ளங்கி சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி காரக்குழம்புங்க, முள்ளங்கி கீரையில் பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி துவையலுங்க. இது என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, கடைசியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, மிளகா போட்டுங்க, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் ரைத்தாங்க, அட்டகாசமாக இருக்குதுங்க ரைத்தா, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் செம்ம கிறிஸ்பியான முள்ளங்கி வடைங்க. இந்த வடையை விட குட்டி குட்டி பக்கோடாவாக இருக்குது பாருங்கள், சவுண்ட் கேட்குதுங்களா, செம்மையாக இருக்குதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் முள்ளங்கி ஆம்லேட்டுங்க. அப்புறம் காரக்குழம்புக்கு தொட்டுக்க வந்து சிப்ஸு, சாதம் வந்து வடித்த சாதங்க. பார்க்கறதுக்கு என்னவோங்க எல்லாமே சீக்கிரமாக செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஆனால் ஒரு நாளே ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா 7 ரெசிபி பண்ணோம் இல்லைங்களா, எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே காலெல்லாம் வலி பின்னி எடுத்துருச்சு. எப்படா உட்காந்து சாப்பிட்லான்னு ஆயிடுச்சுங்க. பயங்கர பசி ஆயிடுச்சு. அதுவும் வந்து இந்த கடையில் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் அந்த வெஜ் மீல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டி கப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அந்த புளிக்குழம்பு, பருப்பு சாம்பார், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ரைத்தா, சப்பாத்தி அது நிறையா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முள்ளங்கிலே இருந்ததுங்களா, செம்ம சூப்பராக இருந்தது. அதுவும் ஹெவியான லஞ்சுன்னு தாங்க சொல்லணும். முள்ளங்கியில் சாம்பார் மட்டும் வைக்க தெரிஞ்ச எனக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா 7 ரெசிபி பண்ணிட்டேங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக தாங்க இருந்தது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே இல்லைங்க. அத்தனையுமே அவ்வளோ அருமையாக தாங்க இருந்தது. அதுவும் முள்ளங்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காமையே தாங்க இருந்தது. யூஸ்வலாக முள்ளங்கி நான் ரொம்ப செய்ய மாட்டேன், ரேராக தான் செய்வேன். இப்போ இந்த முள்ளங்கிலாம் இவ்வளோ ரெசிபி செய்ய கற்றுக்கிட்டுங்க அடிக்கடி இப்போ செஞ்சுறதுங்க. அதில் மெயினாக என்ன செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கில ரைத்தா தாங்க பண்ணுவேன். எனக்கு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களுமே இந்த விலாகை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இந்த 7 ரெசிப்பியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.